இயேசுவை அழ வைத்த அழுகை. பிரைஸ் தி லார்ட். மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபொழுது இயேசு உள்ளம் குமுறி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்பொழுது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். யோவான் எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரம் 33 முதல் 35 வரை உள்ள இறை வார்த்தைகள். இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்றால் அவர் எவ்வளவாக லாசருவையும் மரியாவையும் மார்த்தாளையும் நேசித்திருக்க வேண்டும். இயேசு பாரபட்சம் இல்லாதவர். அவருக்கு தான் படைத்த அனைத்து உயிர்களும் ஒன்றுதான். பின் ஏன் நயீன் ஊர் விதவையின் மகன் இறந்தபொழுது அழுது கொண்டு வந்த அவளின் மேல் லூக்கா 7:11 முதல் 15 வரை பரிவு கொண்ட இயேசு அழவில்லை. ஆனால் அவள் மகனுக்கு உயிர் கொடுத்தார். இதே காட்சியை தான் நாம் யாயிர், அதாவது யவீருவின் மகள் இறந்த பொழுதும் பார்க்கின்றோம். அங்கு மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்பிக் கொண்டதை பார்த்த இயேசு அவளுக்கு உயிர் கொடுத்தார். மார்க்கு 5:35 முதல் 43 வரை. ஆனால் அழவில்லை. பின் ஏன் மரியா அழுத பொழுது மட்டும் இயேசு அழுதார்? ஏனென்றால் மரியா ஆண்டவருக்கு விசேஷமானவள். எப்படி? அவள் இயேசுவின் அற்புதத்தின் மேல் நாட்டம் கொண்டவள் அல்ல. இயேசுவை உலக பிரகாரமாக பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்த மார்த்தாவை போல அல்ல. மாறாக இயேசுவின் பாதத்தினடியில் அமர்ந்து அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தவள். உலகம் மாம்சத்திற்கும் அப்பால் ஆவிக்குரிய காரியத்தில் நாட்டம் கொண்டவள். அதனால்தான் இயேசு மார்த்தாளை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே ஒன்று. மரியாவோ எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்னார். லூக்கா 10:42. ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மீது பரிவு கொண்டு நமக்கு அநேக அற்புதங்களை செய்யலாம். மரியாளுக்கும் ஒரு அற்புதம் செய்தார். அதே விதமான அற்புதத்தை நயீன் ஊர் விதவையின் பெண்ணுக்கும் யவீருவின் மகளுக்கும் செய்தார். ஆனால் 2 அற்புதங்களின் தன்மை வெவ்வேறானது. ஆம், மரியாவிற்கு செய்த அற்புதம் விசேஷமானது. ஏனென்றால் அவளும் அவளது சகோதரியும் சகோதரனும் இயேசுவிற்கு விசேஷமானவர்கள். அகில உலகத்தையும் படைத்த ஆண்டு வரும் இயேசுவையே அசைத்த அழுகை மரியாவின் அழுகை. அவரையே அழ வைத்த அழுகை மரியாவின் அழுகை. ஏனென்றால் அந்த அழுகையின் ஒவ்வொரு சொட்டும் வேத வார்த்தைகளினால் நிரம்பியிருந்தது. இயேசுவே அவளை பாராட்டினார் என்றால் அவள் எவ்வளவு நேரம் அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்திருக்க வேண்டும். இந்த காரியம்தான் இயேசுவை அசைத்தது, அழ வைத்தது, அற்புதத்தை கொணர்ந்தது. ஆம் அன்பானவர்களே, நம் வீட்டில் நம் பேச்சை கேட்டு நல்லொழுக்கமுள்ள நம் பிள்ளைக்கு ஏதாவது கஷ்டம் என்றால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? எவ்வளவு வேதனைப்படுவோம். ஏன்? அவன் நம் பேச்சை கேட்பவன், நாம் சொல்கிறபடி செய்பவன், நமக்கு பிடித்தமான மகன். அழிந்து போகும் உலகில் பரிசுத்தம் இல்லாத நாமே நம் பேச்சை கேட்பவர்கள் மேல் பிரியமாயிருந்தால் அழியா உலகின் அரசர், நமக்காக தன் உயிரையே கொடுத்த பரிகாரி, தம் வார்த்தைகளின் மேல் வாஞ்சியாயிருக்கும் தம் மக்களின் மேல் அன்பு கூறாமல் இருப்பாரா? அவர்தான் பாவிகளின் மேலும் அன்பும் பரிவும் கொண்டவராச்சே. அதனால் தம்மை விரும்பும், தம் வார்த்தைகளை விரும்பும் தம் மக்கள் மேல் விசேஷித்த அன்பு கொண்டவராய் இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நமது அழுகையும் நம் அன்பர் இயேசுவை அசைக்கட்டும். அவரை நமக்காக அழ வைக்கட்டும். ஐயோ, என் மகள் வேதனைப்படுகின்றாளே, அவள் துயரத்தை நான் தீர்க்க வேண்டுமே என இறங்கி வர வைக்கட்டும். அற்புதத்தை நம் வாழ்வில் செய்ய வைக்கட்டும். இவை அனைத்தும் நடக்குமா? நடக்கும், நிச்சயம் நடக்கும். நமது கண்ணீரும் பெத்தானியா மரியாவின் கண்ணீரை போல விவிலிய வார்த்தைகளினால் நிரம்பியதாக இருந்தது என்றால், விவிலியத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து நம் மனதை உயிருள்ள வார்த்தைகளினால் நிரப்பும் பொழுது நம் மனதிலிருந்து மனவேதனையினால் வெளிவருபவை அனைத்தும் வார்த்தையின் ஜீவனை கொண்டதாய்தான் இருக்கும். இயேசு லாசருவின் சிநேகிதர் என்று உலகம் அறிந்திருந்தது. யோவான் 11:36. அதேபோல் நாமும் நண்பருடன் பேசுவது போல விவிலியத்தை வாசிப்பதின் மூலம் ஆண்டவரோடு பேச பேச அவரின் நெருங்கிய நண்பராகும் பொழுது உலகம் நம்மை இயேசுவின் நண்பர் என்று அறிந்து கொள்ளும். ஏனென்றால் நம் அன்பர் இயேசுவின் குணங்கள் நம்மில் காணப்படும். ஜெபம் செய்வோம். கண்ணீரை துடைப்பவரே, உலக பிரகாரமான காரியங்களுக்காகவே அழுது கொண்டிராமல் எங்கள் குற்றங்களை நினைத்து நாங்கள் அழவும், உமது வார்த்தைகளை அடங்கிய விவிலியத்தை விருப்பத்தோடு படித்து உமது நண்பராகவும் வேண்டிய கிருபையை தாரும். ஆமேன்.